சில அறிவாளிகள் வந்து நம்ம டெலிவரியை வீட்டிலே பண்ணணும்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து தாய் சேய் இறப்பு விகிதம் ரொம்ப அதிகம் வீட்டில் டெலிவரி. ஏன்னா ஒரு காலத்தில் இந்தியாவிலேயே 1000 டெலிவரி பண்ணால் 250 வரைக்கும் டெத் ஆகிட்டு இருந்தது. 1000 பேர் டெலிவரி ஆனாங்கன்னா 200 பேர் 200 சில்லற பேர் இறந்து போயிடுவாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து இப்போ 60, 64 அந்த மாதிரி லெவலில் வந்திருக்கு. இன்னும் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஆனால் சில நாடுகளில் மிக கியூபா போன்ற நாடுகளில் 14 குறைஞ்சிருக்கு. மிக 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 குறைச்சிருக்காங்க. நல்ல கேர் கொடுக்கறதன் மூலமாக ஆரம்ப கட்டத்திலேயே டயக்னோசிஸ் பண்ணிடுறாங்க ஆபத்துக்களை. கியூபா போன்ற நாடுகள் அமெரிக்காவை விட முன்னோடியாக இருக்குது இந்த பிரச்சனைகளில். ஒரு சின்ன நாடு, ஒரு சின்ன தீவு, அமெரிக்காவில் பிரச்சனைனா அவங்க நாட்டிலேருந்து மருத்துவர்கள் அனுப்புது. அது மாதிரியான முன்னோடியாக இருக்கக்கூடிய ஒரு நாடு அது. அப்போது இதை ஆரம்ப கட்டத்தில் ஒரு அவேர்னஸ் நம்ம இப்போ என்ன சொல்கிறோன்னா, ஆண்கள் வந்து விந்து பைகளை இளைஞர்களுக்கு செக் பண்ணி சொல்லித்தரணும். நம்ம ஊரில் செக்ஸை பற்றி பெற்றோர்கள் குழந்தைகள்கிட்ட பேசுகிறதே இல்லை. கனமான மௌனம் தான் நம்மளுடைய மொழி. எதை பற்றியும் நம்ம குழந்தைகள்கிட்ட பேசுகிறதில்ல. பொண்டாட்டிக்கிட்டையும் செக்ஸை பற்றி பேச மாட்டோம். செக்ஸை பற்றி பேசினா அது ஒரு அசிங்கம், அவமானன்ற உணர்வு நம்ம வச்சுருக்கோம் ஆழமாக. யார்கிட்டையும் செக்ஸை பற்றி பேச மாட்டோம். நம்ம குழந்தைகளுக்கு கற்றுத்தர வேண்டும். விந்து பைகளை பரிசோதனை பண்ணணும். ஆண் குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு மார்பக பரிசோதனை கண்டுபிடித்து, ஏதாவது ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சி உயிரை காப்பாற்றிக்கலாம். விந்து பையாக இருந்தாலும் மார்பக புற்றுநோயாக இருந்தாலும். நாம் இந்த நிகழ்ச்சியில் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். 2 நடிகைகள் சொல்லியிருக்கோம். ஸ்ரீவித்யா போன்ற நடிகைகள் கேன்சர் வந்து தன் உயிரையே அதுக்கு பலி கொடுத்தாரு. கேன்சர் மார்பக புற்றுநோயில் இறந்து போனாங்க. கௌதமி வந்து ரொம்ப ஆரம்ப நிலையில் கண்டுபிடிச்சி முற்றிலும் குணமாகி வெளியே வந்துட்டாங்க. இதை விட என்ன நம்ம ஒரு உதாரணம் சொல்லணும். அப்போது இந்த பரிசோதனைகள் உயிர்காப்பவை. ஆண்களுக்கும் விந்து பைகளை பரிசோதனை செய்வதற்கு கற்றுத்தரணும், சொல்லித்தரணும். ஆனால் நாம் போலி மருத்துவர்களும் ஊடகங்களும் போலியாக சுய இன்பம் பண்ணுறதுனால கெடுதல் வருதுன்னு சொல்லி குழப்பத்தை உண்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. தேவையில்லாத பொய்களை சொல்லி குழந்தைகளை மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. எதை சொல்லித்தரணுமோ அதை விட்டுட்டு தவறாக அவங்கள வழி நடத்தி மிரட்டிக்கிட்டு இருக்கோம். வயதான ஆண்களுக்கு புற்றுநோய் வருமா? விந்து பைகளில் மிக 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 ரேர், ரொம்ப ரேராக, அதிக குறைவான அளவு தான் வரும். ரொம்ப ரொம்ப ரேர். சரி, இப்போது நம்ம நோய் இல்லாமல் வாழ்ந்துடுறோம். ஆனால் மகிழ்ச்சியாக வாழ்வது எப்படி? அதுதான் செக்ஸு. சரி, இது நம்ம கற்பனையில் சொல்கிறோமா? பல ஆய்வுகள் ஏற்கனவே நிரூபிச்சிருக்காங்க. நல்ல உணவு சாப்பிட்றது, உங்களுக்கு பிடிச்ச ஆல்கஹால், அந்த மாதிரி சிகரெட்டு, இல்லை ஒரு நண்பரோடு பேசிகிட்டு இருக்கிறது, இப்படி எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணுறாங்க. மகிழ்ச்சியினுடைய அளவு உச்சகட்டம் 5ன்னு வச்சுக்கிட்டா 4.5 அளவுக்கு சந்தோஷத்தை, அதாவது உலகத்திலேயே அதிகமான சந்தோஷத்தை கொடுக்குற ஒரு விஷயமாக செக்ஸ் இருக்குது. அதுக்கு கீழே தான் உணவு, அதுக்கு கீழே தான் உடை, நீங்கள் விரும்புகிற பொருட்கள் எல்லாம். அதிகமான கிளர்ச்சியும் சந்தோஷம் அடைகிறது செக்ஸ் நம்பர் 1.